அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் விஸ்டம் என்று ஆங்கில பதிவில் உள்ள அந்த கரந்துரைப்பா, தமிழில் கூறும் கரந்துரைப்பா, ஆங்கிலத்தில் நாம் அக்ரோஸ்டிக் போயம் என்று கூறுவோம். இந்த அக்ரோஸ்டிக் போயம் அறிவாற்றல் என்ற அந்த தலைப்பில் தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். அறிவாற்றல் என்ற தலைப்பு கிட்டத்தட்ட நமது செயல்பாடுகளுக்கு மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை அந்த அறிவாற்றல் கூடிய நிலை நமது உடலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித இனத்தில் பதிந்த ஒன்று. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகளிலும் தொடர்ந்து தோன்றிய அந்த அறிவாற்றல் நிலை பதிவில் நிலையில் ஏற்பட்ட அந்த 70,000, 40,000, 10,000 கடந்த ஒரு 4,000-5,000 ஆண்டுகளாக அந்த பல்வேறு பதிவுகளில் மனித இனத்தில் ஏற்பட்டது. தொகுப்பாக நமது உயிரெழுத்து, மெய்யெழுத்து என்று தமிழில் சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கன்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் விஸ்டம் என்ற அந்த ஆங்கில சொல்லின் அமைப்பிலேயே கரந்துரைப்பாக அந்த W என்ற அந்த சொல்லின் தலைப்பில் இன்று காண உள்ளோம். இந்த விஸ்டம் என்ற தொடர் பதிவு அக்ரோஸ்டிக் போயம் என்ற ஆங்கிலத்தில் கூறக்கூடியதை தங்களிடம் W என்ற அந்த ஒரு சொல்லில் உள்ள எழுத்தில் இன்று நாம் காண்போம். W என்ற சொல்லில் விஸ்டமில் உள்ள W என்ற சொல்லிருக்கும். wherein to regulate existence, well, when emerging limiting level, why we hold yourselves, what will have at ideas என்று நாம் கூறலாம். இந்த அறிவாற்றல் நிலை நாம் இருப்பினை ஒழுங்குபடுத்தும் இணைவு என்றே கூறலாம். பேரண்ட காலத்திலிருந்து, பேரண்ட அதிர்வு காலத்திலிருந்து இந்த இணைப்பு இருப்பினை ஒழுங்குபடுத்தும் இணைப்பாக உள்ளது என்று நாம் கூறலாம். இந்த இணைப்பினை ஒழுங்குபடுத்தும் இணைவு கிட்டத்தட்ட பேரண்ட அதிர்விலிருந்து நமது சூரிய குடும்பம் தோன்றி, புவியில் உயிரினங்கள் தோன்றிய இந்த 3 லட்சம் ஆண்டுகளில் மனித இனம் தொடர்ந்து தலையெடுத்து தமது அறிவார்ந்த செயலை ஒரு ஒழுங்குபடுத்தும் நிலையாக நம் நினைவிலும் தொடரக்கூடிய நிலை இருப்பினை ஒழுங்குபடுத்தும் இணைவு என கூறலாம். இதை ஒயர் என்று நாம் பயின்றுள்ளோம். ஆங்கிலத்தில் wherein to regulate existence, well, when emerging limiting level என்று கூறலாம். when emerging level என்று கூறுவது சரியான வரம்பு நிலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த செல்களில் மனித இனத்தின் தோன்றிய அந்தந்த செல்களின் தோற்றம் நிலைப்படுத்தி மீண்டும் அது உருவாக்கி அழியும் தன்மை, மீண்டும் உருவாக ஒவ்வொரு உயிரினங்கள் தோன்றிய அந்த காற்றினில் தோன்றிய அந்த பல்வேறு நிலை, அவை எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதன் செல்களின் உருவாக்க நிலையில் உள்ளதோ அவை தொடர்ந்து அந்த நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அளவில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அளவில் உள்ள அந்த நல்ல நிலை well when emerging limiting level, why we hold yourselves அந்த சொல்லிலேயே அமையும். why we hold why yourself, why we hold yourselves, what will have at ideas we can see. நாம் எவ்வாறு நமது நிலையை, உயிர் நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளோம் என்பதனை ஒரு அறிவு சார்ந்த நிலையில், கற்றலின் நிலையில் நாள்தோறும் நாம் பிடித்து வைத்துக் கொண்டோம். அது உங்களில் எவ்வளவு தூரம் அது நிலைத்து நிற்கிறதோ அவை நமக்கு நல்ல உள்ளங்களில், நல்ல யோசனைகளில், நல்ல செயல்பாட்டினில், நல்ல எண்ணங்களில் தொடர்ந்து பதிய வேண்டிய நமது மனித இனத்திற்கு தொடர்ந்து ஒவ்வொரு மக்களின் ரசனை புரிதலின் இந்த மரபு நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவை தோன்றியுள்ளது என கூறி இந்த பதிவினை விஸ்டம் என்ற அந்த ஆங்கில மயம், விஸ்டம் என்ற அந்த அக்ரோஸ்டிக் போயம் என்று சொல்லக்கூடிய கரந்துரைப்பா என்ற தமிழில் கூறக்கூடிய அக்ரோஸ்டிக் போயம் W என்ற சொல்லில் இன்று பயின்றுள்ளோம். இது தொடர்பதிவாக, இந்த ஒரு தொடர்பதிவில் முதல் பதிவாக ஆங்கிலத்தில் இது போன்று ஒரு தமிழிலும் உள்ளது என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்ளும். கரந்துரைப்பா என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 1000-1200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பல்வேறு நிகண்டுகளில் பதிந்த அந்த கரந்துரைப்பா ஆங்கில மொழியிலும் உள்ளது. ஆங்கில மொழியில் கிட்டத்தட்ட எட்கர் போ போன்ற பல அறிஞர்கள், ஷேக்ஸ்பியர் போன்றோர் தொடர்ந்து அந்த அவர்களுடைய பாக்களிலும் அவர்களுடைய அந்த செயல்களிலும் பதிந்துள்ளனர் என கூறி, இது போன்ற பதிவுகள் நமது பாடத்திட்டத்திலும் இருந்தால் இந்த வரையறை, டெஃபனிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வரையறை ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும்
அந்த சொல்லிலேயே அந்த வரையறை எழுத்தின் சொல் டெஃபினிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தின் சொல் நன்றாக அமையும் என இந்த நன்னாளில் ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர் தின வாழ்த்துக்களுடன் கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிவாக அடுத்த ஐ என்ற சொல்லினை அடுத்த பதிவில் காண்போம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.